ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட மார்க் லொகேஷன் வீடியோ தான் பசங்களை பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எழுத தெரியும். பட் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், தெரியாத கொஸ்டின் வந்தாலும் எப்படி அட்டன் பண்ணலாம், கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு பக்காவான ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன் பசங்களா. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணாமல் வந்தால் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களோட அப்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் இல்லைப்பா. 1 மார்க்ஸில் வந்து புக் பேக்கில் உடைய எல்லா 1 மார்க்ஸும் படித்தா புக் பேக்லேருந்து அப்படி மொத்தமாக வந்துடும். ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போட்டு ஆன்சர் கரெக்டாக எழுதினா போதும். சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தலை, கடைசி லாஸ்ட் மினிட்ல எழுதும் போது வெறும் ஆப்ஷன் மட்டும் போட்டால் மார்க் போடுவாங்களா ப்ரோ 1 மார்க்ஸில் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதினால் ஃபுல் மதிப்பெண் வரும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கம்பல்சரி கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும், தெரியாத கொஸ்டின் வந்தால் எப்படி அட்டன் பண்ணலாம். ஸோ அப்படின்ற மாதிரி மொத்த விஷயம் சொல்கிற நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்படியே மார்க் லொகேஷன் வீடியோ தள்ளி காட்டுற எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு வந்து வேறு 2 மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸில் காமனாக வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, நம்ம பசங்க 2 மார்க்ஸ் எழுதும் போது ஒரு அந்த கொஸ்டினோட இப்போ எக்ஸாம்பிள் கேலோரினா என்ன அப்படி கேட்டிருக்கேன், கேலோரின்னு போட்டு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டு பாயிண்ட் பேசிஸில் எழுதுங்க. டெஃபினிஷன் மாதிரி இருந்தால் டெஃபினிஷன் எழுதுறீங்க. உங்களுக்கு 2-3 பாயிண்ட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பாயிண்ட் பேஸில் போட்டு எழுதிங்கன்னா ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு மெயின் மேட்டராக வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தைகள் இருக்குது அந்த ஆன்சரில் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 17th கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, தே ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ அதை வந்து ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலோ பிளட் இன் ஏ சிங்கிள் டைரக்ஷன் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மெயின் வார்த்தையாக இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கீவேர்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பழக்கத்தை வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம பசங்களுக்கு இப்போ தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு, அப்போ என்ன ப்ரோ பண்ணலாம், அப்போ அப்படியே விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தப்பு. அந்த தப்பு பண்ணாதீங்க. தெரியுதோ தெரியலையோ நம்ம பசங்க அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டு வாங்க. ஏன் ப்ரோ எழுதிட்டு வரணும் அந்த ஒரு கேள்வி வரும். அதை நல்லா வச்சுக்கங்க. ஏன் எழுதிட்டு வரீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக அந்த கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் கொஸ்டின் பிளாங்காக விடாமல் எழுதிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்துச்சுன்னா கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு சம் இருக்குன்னா கிவன் டேட்டான்னு போட்டு கொஷின் என்ன இருக்கோ கொடுத்தாங்க எழுதி விட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்துச்சுன்னா இதை பார்த்துக்கப்பா மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் போட்டு 12+4 கொஷின் இருக்கோ 16 கிராம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சப்ஸ்டியூஷன் தான் ஆஃப் மார்க் போட்டு 2 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 4 மார்க்ஸ்ப்பா. ஸோ 4 மார்க்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களை பாருங்கள் 23 கொஷின் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு பாயில்ஸில் வந்து PV = கான்ஸ்டன்ட் 1, நெக்ஸ்ட்டு V/T கான்ஸ்டன்ட் அதுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு V/N கான்ஸ்டன்ட்டுக்கு மூணாவது ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனித்தனியாக மார்க் அலோட் பண்ணுறாங்க. ஸோ 3 லாஸ்க்கு 2 மார்க் கொடுக்குறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க கீழே. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ரிசல்ட் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் 1 மார்க் கொடுக்குறாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் வரும். அதாவது ப்ரோ இப்போது எனக்கு இந்த கொஷின் இருக்குது, இதில் வந்து எனக்கு எதுவும் சால்வ் பண்ணணும் எதுவும் தெரியாது, பட் ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதுறேன், எனக்கு ஃபுல் மார்க் எனக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, ஃபைனல் ஆன்சர் மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஷின் வந்துச்சு, இந்த கொஷினுக்கான ஃபைனல் ஆன்சர் PV = RT மட்டும் அந்த கொஷினுக்கு நம்பரை போட்டு ஆன்சர் போட்டு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மார்க் தருவாங்க. இல்லைன்னா இந்த மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. வெறும் ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதினாலே போதும் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்கப்பா, அது மைண்டில் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 24 இப்போ வந்து மையோஃபியா ஹைப்பர்மெட்ரிஃபை டிஃபரன்ஷியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 7-8 பாயிண்ட் இருக்கும். அவ்வளோலாம் எழுத தேவையில்ல பசங்க, ஏன்னா இப்படிலாம் எழுதுனா டைம் போயிடும். ஸோ அதிகபட்சம் ஒரு 4 பாயிண்ட் கீழே மென்ஷன் பண்ணி எனி 4ன்னு சொல்லிட்டு அப்படி 4 பாயிண்ட் இல்லைனா அதிகபட்சம் ஒரு 5 பாயிண்ட்டாச்சு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் பாயிண்ட் கேரிஸ் ஈச் மார்க். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி தான் 25 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா ரைஸ் பீட்டா ரைஸ் காமா ரைஸ். ஸோ அந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் நம்ம பசங்க பண்ண வேண்டியது இதான்ப்பா. ஸோ அதே மாதிரி எனி 4 பாயிண்ட்ஸ் இது கீழே மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள். எனி 4 பாயிண்ட்ஸோ ஏதாச்சும் ஸ்பீடோ இல்லை எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, அயனைசிங் பவரோ இல்லை சார்ஜோ எது ஈஸியாக இருக்கோ, ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அந்த டாபிக் வச்சு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 வந்து எப்படி தெரியுமா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவோகாட்ரோ. ஸோ அவோகாட்ரோவை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து 4 பாயிண்ட் அட்லீஸ்ட் எழுதுங்க.
ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 4 மார்க் எழுதும் போது 5லேருந்து 6 பாயிண்ட் மினிமம் எழுத பாருங்கள். ஓகேங்களா, 3 பாயிண்ட் எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, தர மாட்டாங்க. உங்களுக்கு 3 மார்க் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 5லேருந்து 6 பாயிண்ட் கம்பல்சரி இருக்க வேண்டியது உங்களுக்கு ஃபுல் மார்க் வழங்கணும்னா அதை எழுதுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் 27 கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதோட மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாச்சும் எழுதுறீங்க. இப்போ ரீசன்ஸ் கேட்குறாங்க பாருங்க, ரீசன்ஸ் ஃபார் அலாவிங் சொல்லிட்டு எனி 2 ரீசன்ஸ் எதனா போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 28. ஸோ மார்க் அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இவ்வளோ தான்ப்பா. ஸோ அந்த என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதற்கான டெஃபினேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க 4 மார்க்ஸில். அது கீழே நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் என்ன வருதுன்னா அதுக்கு 2 மார்க்ஸ். இவ்வளோ தான். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸில் வரும். டயக்ராம் கொஷின்ஸ் வருது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வருது. ஓகேங்களா, அதை பார்ட்ஸ் எழுதிட்டு அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணுறீங்க. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுங்க. டயக்ராம் கொஷின் வந்தால் அடித்து நாக் அவுட் பண்ணுங்கள். டயக்ராம் வரைய கற்றுங்க. எல்லா கொஷின் டயக்ராம் வந்து ஈஸியாக எழுதுனா டெஃபினிஷனாக தேவையில்லை. ஓகேங்களா, டயக்ராம் எழுதிட்டு அந்த பார்ட்ஸை மார்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸை 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அது கீழே எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா ப்ளா 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 சொல்லிட்டு அது ஃபுல்லாக இப்போ சைட்டானு டென்ட்ரைட்ஸ் ஆக்ஸான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. நல்லா யோசிங்க. இவ்வளோ எழுதி 2 மார்க் வாங்குறதுக்கும் நம்ம வெறும் டயக்ராம் மட்டும் போட்டு அந்த பார்ட்ஸை மார்க் பண்ணால் 2 மார்க் தரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த டயக்ராம் ப்ளஸ் எந்த கொஷின் வேணால் வருதோ, எந்தெந்த கொஷினும் டயக்ராம் கொஷின் வருதோ அது எல்லா கொஷினும் டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரைஞ்சி பாருங்கள். கம்பல்சரி நீங்கள் சீக்கிரமாக டயக்ராம் வரைஞ்சி பார்ட்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அது 7 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 4 மார்க்ஸ் இருந்தாலும் சரி. சரிங்களா, அதை மட்டும் மறக்காதீங்கப்பா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 32. ஸோ இந்த செம்மை பார்த்து வச்சுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இப்போ கம்பல்சரி சம்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் 2 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ப்பா. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் 7 மார்க்ஸ். ஸோ 7 மார்க்ஸில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி தான். தயவுசெய்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மூவ்மெண்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட டெஃபினேஷனுக்கு 2 மார்க் கொடுத்துறாங்க. பார்த்துங்கப்பா, டெஃபினேஷனுக்கு 2 மார்க் கொடுத்துட்டு கீழே அது டயக்ராம் வரைஞ்சி அவனுக்கு கம்பல்சரி டயக்ராம் வரையவில்லை என்றால் ஃபுல் மார்க் வழங்கப்படாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த சர்க்கிள் போட்டு U1 U2 FA FAB ஃபோர்ஸ் ஆக்ட்ராக்டிங்கு அப்புறம் V1 வெலோசிட்டி அதெல்லாம் போகிறீங்களா, அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே 3 மார்க் வந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப இதில் 7 மார்க்ஸில் 3 மதிப்பெண் இப்படி எடுத்துட்டீங்க. இதுக்கு அடுத்து அதை பற்றி டெஃபினேஷன் மாதிரி எழுதிங்க பார்த்தீங்க. ப்ரூஃப் சொல்லி 2 பாடிஸ் A1B அதுக்கெல்லாம் மொத்தமாக விஷயத்து உங்களுக்கு 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு 5 மார்க்ஸ் வழங்கப்பட்டது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, டயக்ராம் ப்ளஸ் டெஃபினேஷன் மட்டுமே அட்லீஸ்ட் அதனால உங்களுக்கு 3 மார்க் வந்துடும். அதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை ஒரு டெஃபினேஷன் மாதிரி எழுதும்போது அதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எவ்வளோ 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸில் டயக்ராம் கொஷின் வந்தால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகே, தெரியுதோ தெரியலையோ டயக்ராம் கொஷின் மட்டும் எல்லா டயக்ராம் கொஷின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 33B. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ மார்க் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 34A வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா. ஸோ அது எனி 3 பாயிண்ட்ஸ் எதுனா 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஈச் பாயிண்ட் கேரிஸ் ஈச் மார்க். ஸோ அதை மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட் வந்து வால்யூம் பர்சன்டேஜ் டிஃபைன் ஆஸ் த பர்சன்டேஜ் ஆஃப். ஸோ அதை டெஃபினேஷன் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பசங்களுக்கு டெஃபினேஷன் கொஸ்டின் வரும்போது அந்த டெஃபினேஷன் ப்ளஸ் அது கீழே இருக்கிற ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ அது கம்பல்சரி எழுதுங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அது மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் என் டெஃபினேஷன் தெரியல ப்ரோ, அந்த ஈக்குவேஷன் மட்டும் போட்டால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னா 1 மார்க்லேருந்து சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரில் ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் காமிச்சினேக்கிறேன். ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மார்க் அலோகேஷன் வீடியோ பற்றி, ரொம்பலாம் இல்லை. ஸோ எல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டயக்ராம் கொஷின் வந்தால் டயக்ராம் கொஷின் எல்லாம் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டயக்ராம் எழுதிட்டு அதை வரைஞ்சால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. எழுதும் போது பாயிண்ட் பேசிஸில் போட்டு எழுதுங்க. சப்ஹெட்டிங் போடுறீங்க எழுதிங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் அண்டர்லைன் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பசங்க பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கலாம்ப்பா. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின் முடியும் அண்டர்லைன் பண்ணிங்க. லாஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் எழுதி முடிக்கும் போது லாஸ்ட் பேஜஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான்ப்பா மேட்ரு. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ் நோட்ஸ், மார்க் அலோகேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.